அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி ஒரு கதை தான் பார்க்க போகிறேன். சிறுகதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது நம்மளுடைய ஒரு அனுபவ அறிவாகவும் இருக்கும். அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தான் உலகத்தில் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. உலகத்துலேயே எனக்கு நான் தான் பெரிய ஜாம்பவான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க. அதுதான் அந்த மாதிரி ஒரு கதை தான் இது. அதாவது தன்னைத்தானே பெரிய ஜாம்பானாக நினைத்து கொண்டு வாழும் மனிதரா நீங்கள் வாங்க, உங்களுக்கு தான் இந்த கதை. அதாவது லெபனானின் பெரும் பணக்காரர்களில் ஒருவர் எமில் புஸ்தானின்ட்டு ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அவருடைய நகரத்தில் அவருக்காக தமக்காக பெரிய ஒரு கல்லறை கட்டி இருக்கிறாரு. அந்த கல்லறை ஒவ்வொன்றும் பார்த்து அவர் கட்டியிருக்கிறார். பெரிய விலை உயர்ந்த கற்களால் அந்த கல்லறையை ரொம்ப அழகிய ஒரு கல்லறையாக அவர் கட்டியிருக்கிறாரு. அவருக்கு ஒரு ஜெட் விமானம் இருக்குது. அந்த ஜெட் விமானத்தில் அவர் அடிக்கடி உல்லாச பயணம் போயிட்டு வருவார். அந்த மாதிரி அவர் உல்லாச பயணம் ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, அவர் கடல் மேலே பறந்துட்டு இருக்கும்போது அந்த ஜெட் விமானம் ரிப்பேர் ஆகி கடலுக்குள்ளார விழுந்துருது. உடனே எல்லாரும் அவர்தான் பெரிய பணக்காரர் இல்லை, அதனால் தேடி தேடி பார்க்குறாங்க, கிடைக்கவே இல்லை. மில்லியன் கணக்காக அவங்க டாலர்ஸ் செலவு பண்ணுறாங்க. அப்பயுமே அவருடைய உடல் கிடைக்கவே இல்லை. ஆனால் ஜெட் விமானம் மட்டும்தான் கிடச்சிது. கடைசியில் பார்த்தீங்களா, அவருடைய பார்த்து கட்டி வச்ச அந்த கல்லறையில் அவர் புதைக்க கூட முடியல. அவர் மீன்களுக்கு இரையாகிட்டார். இதுலேருந்து என்ன தெரியுது, இதே மாதிரி இன்னும் அவர் பிரிட்டன் அரசுக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு பெரிய பணக்காரர். அவர் என்ன பண்ணார், தன்னுடைய பணத்தையெல்லாம் சேகரித்து வைக்க ஒரு கருவூல அறையை கட்டுறாரு. அந்த கருவூல அறை சாதாரணமாக எல்லாருமே போக முடியாது, அவர் மட்டும்தான் போக முடியும். அதனால் சகல வசதிகளோட ரொம்ப பாதுகாப்போடு கட்டப்பட்ட அறை தான் அது. அதனால் ஒரு நாள் அவர் அடிக்கடி போய் பார்ப்பார், எவ்வளோ பணம் இருக்குது என்ன ஏதுங்கிறத அவர் சும்மா போய் பார்த்துட்டு விசிட் பண்ணிட்டு வருவார். அந்த மாதிரி தான் ஒரு நாள் அவர் போகிறாரு. போயிட்டு இந்த ரூம்குள்ளார போனது என்ன பண்ணிடுறாரு, அவரே அறியாத அந்த கதவு சாத்திடுது. கதவு சாத்தினா, ஐயோ என்னடா கதவு சாத்திடுச்சு அப்படின்ட்டு அவர் ரொம்ப திணறாரு. என்னடா பண்ணுறதுன்னு சரின்ட்டு கத்துறாரு. சத்தம் போட்டு கத்துறாரு, கூப்பிட்றாரு. ஆனால் அவர் இருக்கிறது வீடு இல்லை, அவர் பெரிய அரண்மனை. அதனால் ஒவ்வொரு அறைகளும் பல தூரம் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு அறைகள் தான் அங்கே இருக்கும். அதனால் அவர் எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தாலும் யாருக்குமே காதே கேட்கல. சில வாரங்களுக்கு பிறகு அவர் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் இந்த ரூமில் இருக்காருன்னு ஒரு ஸ்மெல் வரதை வச்சு அந்த ரூமில் இருக்காருன்ட்டு அவரை கண்டுபிடிச்சிடறாங்க. அதுதான், பணம் மட்டுமே தேவைகளை பூர்த்தி செய்கிறது நினைப்பவர்களுக்கு இது அருமையான ஒரு செய்தி. உல்லாச பயணம் சென்றால் கூட உடனே திரும்பிடும். ஆனால் உலகத்தையே விட்டு பிரிஞ்சால் திரும்பி வரவே முடியாது. எனவே யாரையும் வெறுக்காமல், யாரையும் ஒடுக்காமல், யாரையும் காயப்படுத்தாமல், யாரையும் கேவலப்படுத்தாமல் நாங்கள் மட்டுமே வாழ வேண்டும், எங்களிடம் மட்டுமே பணம் இருக்கிறது என்று நினைக்காமல் வாழ்வோம். மனிதம் வளருங்கள், அன்பை விதையுங்கள், சக மனிதரை மனிதனாய் மதியுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்லதொரு கதைக்களத்துடன் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.